ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான டே எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எந்திரிக்கும் போது எவ்வளோ ரிலாக்ஸாக எழுந்திரிச்சேன். டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் சரி பொறுமையாக கிச்சனில் சமைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஆயுத பூஜை வீட்டில் சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. சாட்டர்டே எடுத்த விலாக் தான். சரி, 2 பேருக்குமே ஸ்கூல் லீவா, அதனால் நம்ம பொறுமையாக வேலையை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். காலையில் தோசை தான் ஊற்றணும். தோசைக்கும் சாப்பாட்டுக்கும் 2க்கும் சேர்ந்த மாதிரி ஒரே குழம்பா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் காய் வாங்கிட்டு வரும்போதே இந்த சொரக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் இதை வீட்டில் கன்ஃபார்மாக குழம்பு வச்சுருவோம். எங்களுக்கு நிறைய பேர் இது கூட்டாக வைப்பாங்க. நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். வேர்க்கடலை பொடி பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக கார குழம்பு வைக்கிற மாதிரியே தான் வச்சுட்டு பொடி மட்டும் வேர்க்கடலை பொடி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஊரில் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ அம்மா வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேணுன்ற அளவுக்கு உரிச்சிட்டேன். டைமே இல்லை. சரி, எல்லாத்தையும் ஒரு நாள் உரிச்சு வைக்கணும். அம்மா வருவாங்க, இப்போ எப்படியும் ஊருக்கு வந்துடுவாங்க. அங்கே வேர்க்கடலாம் கொஞ்சம் எடுக்கிற வேலை இருக்குது. அந்த எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா பச்சை வேர்க்கடலை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ வரும்போது அம்மா தான் அந்த வேலையை செய்வாங்க. நமக்குலாம் செட்டே ஆகாது. அதனால சரி, வேணுன்னும் போது மட்டும் உரிச்சிப்பேன். கொஞ்சமாக உரிச்சு எடுத்துகிட்டு அதை வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன். இந்த காயெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா தண்ணிலாம் நிறைய விடுவோம். அந்த தண்ணிலாம் விட்டதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குழம்பு நார்மலாக நம்ம சப்பாத்தி, டிஃபன், சாப்பாடு 3த்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வேர்க்கடலை மட்டும்தான் மெயினான ஒரு சேர்க்க வேண்டிய பொருளே. மற்றது நார்மலாக நம்ம காரக்குழம்பு வச்ச மாதிரி வச்சா கூட நல்லாவே இருக்காது. அதுக்காகவே பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோதுமை தோசை தான் ஊற்ற போகிறேன். மாவுமே தீர்ந்துடுச்சு. சைடில் சாப்பாடுமே வேக வச்சுட்டு அதுவுமே வெந்துருச்சு. சாப்பாடு வடிச்சிட்ட மதியத்துக்கு சாதம், அதுக்கப்புறம் இந்த குழம்பு வச்சுட்டு சிம்பிளாக ஏதாச்சும் காய் இருந்தால் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்ருவோம். இதுக்கு அந்தளவுக்கு பெருசாக காயெல்லாம் தேவைப்படாது. நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பூண்டுலாம் இடித்து போட்டுட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டு வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சு வதக்கி வச்சுருந்து பார்த்திங்களா, அந்த காயுமே இது கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையுமே அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு வச்சாச்சு. அது எல்லாமே பொடி பண்ணி வச்சுட்டு இப்போ சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம இந்த காய் மட்டும்தான் கட் பண்ணுற வேலையை, மற்றபடி நம்மளுக்கு அவ்வளோ பெரிய வேலைலாம் இருக்காது. சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அந்த காய் தண்ணிலாம் விட்டுச்சுன்னா முடிஞ்சிடும். மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணிலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த வேர்க்கடலை பொடி போட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா கெட்டியாகிடும். நம்ம அந்த வேர்க்கடலை பொடி போடுறதுனால ரொம்ப திக்காக தான் இருக்கும், தண்ணியெல்லாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். அது குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நான் தோசையுமே ஊற்றிருக்கேன். அவங்களுக்கு நார்மலாக அரிசி மாவு தோசைலாம் அவங்களுக்கு பிடிக்காது. சரி, அவங்களுக்கு மட்டும் நம்ம எப்படி தனியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு மாவு தீர்ந்துடுச்சில்ல, ஒரு 2 கப்பு கோதுமை போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. டைம் ஆகிடுச்சு. அவங்களுக்குமே தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டாங்க. மித்திக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் தோசை மட்டும் போட்டிருந்தேன். மித்திக்கு ரோஷனுக்கு, எங்களுக்கு மட்டும் ஆயில் போட்டு வச்சாச்சு. சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருக்குது, சமைச்ச பாத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டு வச்ச பாத்திரம் இருக்கா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக பாத்திரம்லாம் கழுவிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர வேலைலாம் இருக்குது. நாளைக்கு வெளில போகணும். அதனால் கொஞ்சம் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஊருக்கு போகும்போதே ரோஷனுக்கு மித்திக்கு கூட சொல்லவே மாட்டாங்க. மறந்துட்டு வந்துடுவாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் மறந்துட்டு வந்துடுவேன். எந்த பொருள் எடுத்துகிட்டு போனாலும் சரி அங்கே விட்டு வந்துடுவேன். எனக்கு ஒன்று அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைனா அத்தை ஃபோன் பண்ணுவாங்க, இது இங்கே விட்டுமா. அக்கா வீட்டுக்கு போனாலும் அக்கா ஃபோன் பண்ணுவாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் ஏதாச்சும் ஒன்று மறந்துட்டு வந்துடுவேன். ஞாபகமாக போயிட்டு எடுத்துகிட்டு போகிற பொருள் கரெக்டாக எடுத்துகிட்டு வர ஆள் நான் கிடையவே கிடையாது. இன்றைக்குமே ஊருக்கு போகும்போது மறந்துட்டேன். இந்த பான்ஸ் க்ரீம் மறந்துட்டு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் 2மே மறந்துட்டேன். சரி, வீட்டில் என்ன கூட விட்டுருவேன். சரி, போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 வாரம் ஆகிடுச்சு, அதை யூஸே பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. சரி, இன்றைக்கி ஃபங்க்ஷன் போகிறோமா, அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். போயிட்டு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. இங்கே கிட்டத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. போகும்போதே என்னை கூப்பிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்க என்னை கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு விட்டு வந்தாங்க. கொஞ்சம் நெயில் பாலிஷ்லாம் வைக்க வேண்டிய வேலை இருந்தது, அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம் வச்சோம் பார்த்திங்களா சிங்கில், அதெல்லாம் அந்த பாத்திரம் எல்லாமே கழுவிட்டேன். எனக்கு நார்மலாக வீட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, வீட்டு வேலையே நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சாங்ஸ் வச்சு விட்ருவேன்.
எனக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து எஸ்பிபி ஐயா பாடின பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்போவுமே கேட்பேன். நான் டென்ஷனாக இருந்தாலும் அந்த பாட்டெல்லாம் கேட்பேன். ஹாப்பியாக இருந்தாலும் கேட்பேன். ஏதாச்சும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கணும், நம்மளுக்கு வேலையே முடியல, ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது அப்படின்னும்போது வந்து இந்த சாங்ஸ்லாம் வச்சு கேட்டுட்டு நம்ம வேலை பார்க்கும்போது அந்த டென்ஷனே இருக்காது. ஏன்னா இப்போ எனக்குமே டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த டென்ஷன் எப்படி குறையிறதுனே தெரியல. சரி பாட்டு வச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து வாட்டர் பாட்டிலில் ஆயில் பாட்டில் வந்து ஆயிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே தொடச்சி விட்டுட்டேன். இந்த மணி பிளான்ட் வந்து நம்ம தினமுமே வந்து தண்ணி மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி மாற்றிடும், இல்லை ஈவினிங் டைமில் வந்து தண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் அது வச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது நல்லா செடி நல்லா வளர்ந்து வருது. அதையே கட் பண்ணிவிட்டு இன்னொரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்குது. அதான் எந்த அளவுக்கு வளரும் என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு பரவாயில்ல. பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரோஷன் மித்தி 2 பேருமே வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு தான் அமுச்சு விட்றேன்னு சொன்னேன். சரி நீங்கள் கூப்பிட்டு போயிடுவேங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சிடறேன்னு. அதுக்கப்புறம் அங்கே பசங்க யாருமே இல்லை, வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி அவங்கள வந்து டிவிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்க சொன்னேன். அவங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. சரி வீடெல்லாம் பெருக்கிட்டு மாப்பு வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பூஜை பண்ணுற வேலை தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். வங்க கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வணங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் எல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா. பூஜை பண்ணுறதுக்கு பூ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 முழம் வந்து கட்டின பூவே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து தனித்தனியாக உதிரி பூவாக வந்து வச்சா வந்து நம்ம கீழே விழுந்துருது. இதை மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் வந்து அதே மாதிரியே வந்து கட்டின பூவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஆயுத பூஜை எல்லார் வீட்லேயுமே கும்பிட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டாக கும்பிட்றோம். ஏன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு உடனே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணவே முடியல. ஆனால் வந்து இந்த தோரணெல்லாம் எப்படி இருந்ததுன்னே தெரியல. எனக்குமே கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. இதெல்லாம் சொல்லாமல் வேணாவான்னு யோசித்தேன். ஆனால் அவங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த தோரணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாங்கொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கேட்கும் போது தான் சொன்னாங்க, இல்லை தீபாவளி வரைக்குமே வந்து விற்றுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னாங்க. சரி அதை எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு அந்த ஈவினிங்கே ஆகிடுச்சு. சரி பொறுமையாக வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். 2 பேருமே அதுக்கப்புறம் ரோஷன் மித்தி 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டியூஷன் வேறு போகணுமா, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சாமி கும்பிட்றதுக்காகலாம் வெயிட் பண்ணல. அவங்களுக்கு வந்து இது எப்போ நம்ம வந்து இந்த பொரி கடலை அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்ஸ்லாம் எப்போ தருவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து நார்மலாக வந்து விபதியெல்லாம் வந்து தண்ணியை வச்சு கரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து குங்குமம் மட்டும்தான் வச்சுருந்தேன். சந்தனம்லாம் எதுவுமே தெளிக்கவே இல்லை. அது வந்து தெளித்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் நாளில் வந்து தொடச்சிடுவோம். அது அங்கங்கே ஒரு மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா வந்து கதவுக்கு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் இந்த ஷெல்ஃபுக்கு இதெல்லாம் மட்டும்தான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வேறு எங்கேயுமே வைக்கவே இல்லை. அடுப்புக்கு மட்டும் வச்சு விட்டேன். கத்திலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாமே வைப்பாங்க. சரி நம்மளுக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். ரொம்ப வந்து இப்படிலாம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்து வருஷமே வந்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வருஷம் விட்டுட்டாலும் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நம்மளால் அந்த பூஜை பண்ண முடியாது. அதை அப்படியே தட்டி போயிட்டே இருக்கும். அம்மா எப்போவுமே சொல்லுவாங்களா, முடிஞ்சால் வந்து சிம்பிளாக கூட செஞ்சுருங்க, ரொம்ப பெருசாக பண்ணலாம் கூட சிம்பிளாக முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அந்த பூஜை பண்ண முடியாது. அது ஏதாச்சும் ஒன்று நமக்கு வரும், அதே மாதிரியே வந்து செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால் சரி பரவாயில்ல, நம்ம லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆயுத பூஜை வந்து வீட்டில் சும்மா வந்து சிம்பிளாக கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். ரோஷன் மித்தி 2 பேருமே புக்ஸு நோட்டு அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டா வந்து மஞ்சள்லாம் வைக்கவே இல்லை, குங்குமம் மட்டும் லைட்டாக கொஞ்சமாக வச்சேன். மித்தி வந்து ஏமா இவ்வளோ சின்னதாக வைக்கிறீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒன்றுத்தில் வந்து பெருசாக வச்சம்மா இவ்வளோ பெருசாலாம் வேணாமா அப்படின்ட்டு இருந்தேன். மேடம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அவங்க டியூஷன் போகணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டியாக வந்து வச்சு விட்டுட்டு அவங்க வந்து சாமியுமே வந்து சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப திருப்தியாகவே கும்பிட்டுனேன். நான் நார்மலாக வந்து எப்போவுமே வந்து தேங்காயெலாம் உடைச்சி சாமி கும்பிடவே மாட்டேன். எனக்கு தேங்காய் உடைக்கவே வராது. தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. சரி எப்படியே நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன், எனக்கு வந்து வேலை இருக்குது, வர முடியாது, நீங்களே வந்து பூஜை பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. சரி ரோஷன் இருக்கால, நம்ம ரோஷன் வச்சு வந்து எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிக்கிறோம். ஆனால் தேங்காய் உடைக்கவே முடியல. பக்கத்து வீட்லேயுமே ஆள் இல்லை. லட்சு வீட்டில் இருந்தால் கூட அவங்க தேங்காய் உடைச்சி கொடுப்பாங்க. எனக்கு உடைக்கவே தெரியாது. எப்போவுமே வந்து
ரொம்ப பெரிய சாமி கும்பிட்றோம், ரொம்ப ஸ்பெஷலாக கும்பிட்றேன்னா எனக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன். அவங்க இருந்தாங்கன்னா உடச்சி கொடுப்பாங்க, இல்லைனா வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து அம்மா உடச்சி தருவாங்க. இங்கே யாருமே இல்லை, லட்சு வீட்லேயுமே ஆள் இல்லையா, சரி பரவாயில்ல, நம்ம நார்மலாக எப்போவுமே தேங்காய் உடைக்காத மாதிரி வச்சு சாமி கும்பிட்ருவோம். ஆனால் தேங்காய் உடச்சி தான் கும்பிட்ணுன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு உடைக்க தெரியாதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பூஜைலாம் வந்து வெளியில் வந்து கற்பூரை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளேயுமே வந்து சாமி கும்பிட்டுட்டேன். எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குமே வந்து ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பொரிக்கடலாம் கொடுத்தேன். எப்போம்மா இந்த கற்பூரம் வந்து மலையேறும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் நார்மலாக வந்து சாமி கும்பிடும்போது நாங்களுமே இப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். சும்மா வந்து பக்கத்தில் வந்து சாமி கும்பிட்ற மாதிரியே கும்பிட்டுருப்போம். அப்போ வாயில் வந்து ஊதி விட்டுருவோம். அது சீக்கிரமாக வந்து அந்த கற்பூரம் வந்து அணைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி அப்போ தெரியாது. அதே மாதிரி தான் ரோஷன் மித்தியுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பண்ணது நமக்கு தெரியல, இவங்களும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டோன்னே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விபூதி வச்சு விட்டுட்டேன். நாங்களுமே வந்து விபூதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் வந்து காலையில் வந்து காஃபி போடவே இல்லை, காலையிலையுமே போடல. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போடலான்னு நினச்சேன், அப்போவுமே முடியல. அவங்க வந்து வேணாம் தான் சொன்னாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நைட் ஆகிடுச்சு, கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.